வருஷம் ஓடிடுச்சு. எந்த குரூப் நிறைய பாயிண்ட் வாங்கி இருக்கோ அவங்களுக்கு நாங்க கப் தர போறோம். பாயிண்ட் என்னன்னு சொல்றேன். 4வது இடம் கிரிஃபிண்டோருக்கு 312 பாயிண்ட் வாங்கியிருக்காங்க. 3வது இடம் ஹஃபல்பஃப் 352 பாயிண்ட் வாங்கியிருக்கு. 2வது இடம் ரேவின் கிளா, அவங்க 426 பாயிண்ட் வாங்கியிருக்காங்க. முதல் இடம் 472 பாயிண்ட்ஸ் எடுத்த ஸ்லிதரின் குரூப்புக்கு. ஓகே, பாராட்டுக்கள் ஸ்லிதரின், பாராட்டுக்கள். எது எப்படியோ கடைசியா சிலர் வாங்கின பாயிண்ட்ஸ்களையும் நம்ம கணக்கில் சேர்த்து ஆகணும். அது யார் யாருன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். மிஸ் ஹெர்மைனி கிரேஞ்சர், அவங்க புத்திசாலித்தனத்தை பார்க்கும்போது எனக்கே பொறாமையா இருக்கு. 50 பாயிண்ட்ஸ். அடுத்து மிஸ்டர் ரொனால்டு வீஸ்லி, எனக்கு தெரிஞ்சு இந்த ஆக்வர்ட்ஸ்ல அவர் அளவுக்கு யாரும் செஸ் விளையாடுறது இல்ல. 50 பாயிண்ட்ஸ். அடுத்ததா மிஸ்டர் ஹாரி பாட்டர், அவரோட தைரியத்தையும் வீரத்தையும் பாராட்டாம இருக்க முடியாது. அதுக்காக கிரிஃபிண்டோருக்கு நான் 60 பாயிண்ட்ஸ் தரேன். கடைசியா சில பேர் தங்களோட சுயநலத்துக்காக மற்றவங்களை எதிர்த்து நிற்பாங்க. பொது நலத்துக்காக உங்க நண்பர்களை எதிர்க்கிறது பெரிய விஷயம். இதுக்காக 10 பாயிண்ட்ஸ் மிஸ்டர் நெவில் லாங் பாட்டம். இந்த பாயிண்ட்ஸ்களை வச்சு கூட்டினா என் கணக்குப்படி இப்போ கப் எந்த குரூப்புங்கிறத உங்களுக்கு சொல்றேன்.